ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் நம்பர் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செக்கோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபாலோயிங் ஃபார் த ரூத்லெஸ் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக எந்த இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படி தான் ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு பொண்ணு தூங்கிட்டுருக்கா. அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதில் அவங்க அப்பா அப்படி மறைஞ்சு போகிற மாதிரி அவளுக்கு ஒரு கனவு வருது. அப்படி ஏஞ்சிக்கிறா. ஸோ வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அது. ஸோ அப்படி ஏஞ்சிக்கிட்டு உங்கள் மூஞ்செல்லாம் வேர்க்குது. ஸோ அப்படி தான் ஏந்திரிக்கிறீங்க. உங்களை சுற்றி யாருமே கிடையாது, ஒரு பெட்ரூம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் இப்போ அப்படி ஏந்திரிக்கிறீங்க. ஸோ இப்போ மார்னிங் டைம் போல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படி தான் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, மூஞ்செல்லாம் வேர்த்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படி தான் ஒரு மாதிரியான கண்டிஷனில் அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படி தான் கீழே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் அங்கே ஒரு மேட் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நல்லா குக் பண்ணி தராங்க. அந்த மேட் ஆண்டி உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு, வயன்மா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஆண்டி அது ஒன்றும் இல்லை, கனவு வந்துருச்சு. என்னம்மா மறுபடியும் அதே கனவா அப்படின்னு அந்த மேட் ஆண்டி கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் ஆண்டி. ஏன் ஆண்டி அப்பா என்கிட்ட சொல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு அம்மா இல்லாத சோகத்தை நீங்கள் மறைச்சிட்டீங்க, ஆனால் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஏன் ஆண்டி என்னை விட்டு அப்பா போயிட்டாரு அப்படின்னு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அந்த ஆண்டி, சரிம்மா ஃபீல் பண்ணாத, உனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் ஆமாம் ஆண்டி அப்படின்றீங்க. சரிம்மா நீ அதை போய் நல்லா பண்ணு, போ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்டு ரிதம் நிற்கிறா. ஹே ரிதம், என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லடி அது அப்படின்றா. ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா வீட்டில் கொஞ்சம் சண்டைடி. என்ன சண்டை? இல்லை நானும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதான். ஹேய் அடி பாவி, அம்மா கூட சண்டையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் என்னடாடி சும்மா எப்போ பார்த்தாலும் இங்கே போகாத அங்கே போகாத. நேற்று என் ஃப்ரெண்டு ரியாக்கு பர்த்டே, அவள் பர்த்டேக்கு போகலான்னு சொன்னேன். உனக்கே தெரியும் அவள் என்னை எவ்வளோ இன்வைட் பண்ணான்னு, ஆனால் அதுக்கு போகாதுன்னு சொல்லிட்டாங்கடி. நைட்டு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு செம்ம சண்டடி அப்படின்றது மூலமாக சேடாக சொல்கிறா. சரி அதுக்கு எதுக்கு நீ சேடாக இருக்க? இல்லை அது என்னன்னு தெரில, அம்மாவை திட்டிட்டு காலையில் வந்துட்டேன். இங்கே உட்காண்ட்ருந்தேன்னா அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்டா அம்மாவை திட்டணுன்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு வயன் அப்படின்னு இப்போ ரிதம் சொல்கிறா. இப்போ ரிதம், ஆனால் நீ ரொம்ப லக்கிடி, உனக்கு யாரும் சொல்கிறதுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அதே மாதிரி நீ என்ன மாதிரி கிடையாது, இந்த பார்ட்டி லெவல்லாம் நீ கிடையவே கிடையாது. நீ ஒரு நார்மலான இன்னசென்ட் கேர்ள்டி அப்படின்னு ரிதம் சொல்கிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக சேட் ஆகிட்டீங்க. வன் ஹர்ட் பண்ணிட்டேன்னடி அப்படின்னு ரிதம் கேட்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி பஸ் வந்துருச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பஸ்ஸில் ஏறிக்கிறீங்க. ஸோ அப்படியே விண்டோ சீட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரிதம் பார்க்குறா. ஒயின் சாரிடி தெரியாமல் சொல்லிட்டு. இல்லை ரிதம் அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன்டி கண்ணு கலங்குது அப்படின்னும் போது அப்படி நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் கனவை சொல்கிறீங்க உங்கள் அப்பா மறைஞ்சு போகிற மாதிரி. ஸோ அதை சொன்னோன்னே, என்ன சொல்கிற, உனக்கே தெரியும் அம்மா போனதுக்கப்புறம் அப்பா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, எங்கள் அப்பா என்ன அப்படி என்ன தாங்கினாரடி. ஆனால் இப்போ எங்கள் அப்பாவும் எனக்கு இல்லை. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில ரிதம் அப்படின்ட்டு நீங்கள் ரிதமாக ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படி தான் ஃபைனலி உங்களோட ஸ்கூலுக்கு வந்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஸோ அப்படி தான் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் டைம் போல் ரிதம்மை மீட் பண்ணுறீங்க. ஸோ ரிதம் வேறு ஒரு கிளாஸு. ஸோ அதனால் இப்போ அப்படி ரிதம்மை மீட் பண்ணுறீங்க. ஸோ ரிதமும், என்னவா எக்ஸாம் எப்படி எழுதுன அப்படின்னு கேட்குறா. நீங்களும் நல்லா எழுதிருக்கேன்டி, நீ எப்படி எழுதுன? ஏதோடி. சரி ரியா எங்க அப்படின்னு இப்போது வயன் கேட்குறா. அவள் வரலன்னு நினைக்கிறேன், அவளுக்கு நேற்று பர்த்டே பார்ட்டி இல்லை. ஸோ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டியானா தெரியலையே, வரல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதுதான் இப்போ அப்படி பிரேக் டைம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, ஒரு 2-3 பீரியட்ஸ் போனதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் வருது. ஸோ இப்போ நீங்களும் ஒரு இதமும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆனால் சிரிக்காமல் அப்படி தான் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ரிதம் கூட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே இந்த
உங்கள் கனவெல்லாம் மறக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரிதம் அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு, வயன் இங்கே பார், எதுக்கும் பயப்படாத, இங்கே பார் நான் இருக்கேன், உனக்கு ஃப்ரெண்டாக நான் இருக்கேன்டி, அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு ரிதம் சொல்கிறா. நீங்களும் எனக்கு ஒரு மாதிரி என்னமோ தெரிலடி, உண்மை மைண்டு டிஸ்டர்பாக இருக்குடி இப்போலாம், சரி விடு, அதை பற்றி நீ நான் எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரிதம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்களும் ஓகேன்ற மாதிரி. ஸோ அப்படி தான் அவங்களுக்கு அப்படியே பீரியட்ஸ்லாம் டைம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் அவங்க ஸ்கூலில் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. வாயன்மா, இன்றைக்கி எப்படிம்மா போச்சு ஸ்கூலில், உனக்கு எக்ஸாம் நல்லா பண்ணியா அப்படின்னு மேடம் ஆண்டி ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. நீங்களும் நல்லா பண்ண ஆண்டி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ அப்புறம் என்ன, அப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ரொம்ப நல்லா படிப்பீங்க. ஸோ அப்படி தான் இப்போ மாடியில் போய் கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃப்ரீ ஹேர் வாங்கலான்னு சொல்லிட்டு மாடியில் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு ஜில்லுன்னு காத்தடிக்குது. அப்படி நிலாவை பார்க்குறீங்க. நிலா பார்த்தா உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு, அம்மா அப்பா என்னை ஏன்ப்பா விட்டுட்டு போனீங்க, அம்மா தான் என்னை சீக்கிரமாக விட்டுட்டு போயிட்டாங்க, நீயாவது ஏன்ப்பா என்னை விட்டுட்டு போயிட்டு இவ்வளோ சீக்கிரமா, ஏன்ப்பா நான் என்னப்பா பண்ண உனக்கு, இந்த உலகத்தில் யாரும் இந்த மாதிரியெல்லாம் பாசம் இந்த மாதிரி வைக்க முடியாதுப்பா. மேரா ஆண்டிக்கு குழந்தைங்கன்னு யாருமே கிடையாது, ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. நீங்கள் எப்போ மேரா ஆண்டி நம்ம வீட்டுக்கு விட்டிங்களோ அன்னையிலேருந்து என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கப்பா. ஆனால் நீங்கள் விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அப்படியே இமேஜின் பண்ண முடியுது, மேரா ஆண்டி என்னோடய அம்மா மாதிரியும் என்னோடய அப்பா மாதிரியும் அதை உங்கள் இடத்துல ஆனால் யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுப்பா. ஆனால் அவங்க எல்லாரையும் தாங்கிக்கிட்டு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா அப்படின்னு இப்போ நீங்கள் அப்படி தான் அந்த நிலாவை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போவேன் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. சரிப்பா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் பால்கனிலேருந்து அப்படியே இறங்கி வரீங்க. ஸோ அப்புறம் என்ன, மேரா ஆண்டி வயன்மா அப்புறம் வரியாம்மா அப்படின்னு மேரா ஆண்டி கேட்குறாங்க. நீங்களும் ஆண்டி கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது, நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு, நான் சாப்பாடு போட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு சரி ஆண்டி எப்படி சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தான் அவங்க கையை பிடிச்சிட்டு, ஆண்டி நீங்களும் என் கூட சாப்பிடுங்களேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆண்டி உட்கார வச்சுக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி அப்படி உங்களே பார்த்து, வயன்மா நீ சாப்பிடுமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை ஆண்டி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேடா ஆண்டிக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. ஆண்டி நான் ஒன்று கேட்கவா, கேளுமா வயன், எனக்கு தான் அப்பா அம்மா யாரும் இல்லைல்ல, ஆனால் அவங்க இடத்துல இருந்து நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, நான் உங்களை நாளையிலேருந்து இப்போலேருந்து உங்களை அம்மான்னு கூப்பிடவா, எனக்கு ஆசையாக இருக்குது உங்களை அப்படி கூப்பிடணுன்னு, கூப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மேடாண்டி அழுதுகிட்டே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, நீ என்ன வேணால் கூப்பிடுவாயன்மா, என்ன வேணால் என்ன கூப்பிடு அப்படின்ட்டு அப்படியே அந்த மேடாண்டி உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன மா அப்படின்றீங்க, அவங்க அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே என்ன அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஆண்டியை ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களே. ஸோ அவங்களும் இப்போ சாப்பிட்டுட்டு, வயன்மா சாப்பிடு என்ன ஆண்டி, அம்மா போயிட்டு வரேன், அம்மா நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்களேன் என் கூட, அவங்களும் பார்க்குறாங்க, அம்மா ப்ளீஸ்மா என் கூட படுத்துக்கோங்கம்மா அப்படின்னு நீங்கள் அந்த மேட் ஆண்டி பற்றி சொல்கிறீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் கூட படுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன அந்த நைட் போகுது. ஸோ மார்னிங் போல் ஆஸ் யூஷுவல் அவங்கள அழகாக கிளப்பி விடுறாங்க. ஒரு அம்மா போல் அப்படி சாப்பாடு ஊட்டி விடுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அக்கறை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் சரிம்மா போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிருப்பீங்க. நீங்கள் நேற்று ரொம்ப சேடாக வந்திருப்பீங்களே. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க, ரிதமும் ஹாப்பியாக இருக்கா. நீங்கள் ரிதமை பார்த்து என்னன்னு கேட்குறீங்க. அவ்வளோ ஃபைனலி அவங்க அம்மா கிட்டே பேசிட்டா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் இப்போ அப்படியே நடந்த விஷயத்தில் சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் ரிதம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியா வரா. நீங்கள் ஏன்டி நேற்று வரல அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றா. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் 3 பேரும் இப்போ அப்படி தான் உங்கள் பஸ்ஸில் அப்படி ஏறி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா முடிச்சுட்டு ஈவினிங் டைம் போல் ரிதம் அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஸோ நீங்கள் அப்படி தான் தனியாக வந்துட்டுருக்கீங்க. ரியாவோட வீடு பக்கத்துலேயே, ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதனால் அவள் அப்படி தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே போயிருப்பா. ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே இறங்கி போயிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் இருட்டாக தான் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி போயிட்டே இருக்கீங்க. சடனாக உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் என்ன ஏதுன்னு பார்க்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கீங்க. உங்கள் பேக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ டைம்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க.
ஸோ இப்போ மேடாண்டி பார்த்துட்டு வயன்மா ஏன் இவ்வளோ லேட்டு அப்படிங்க பயந்துட்டு கேட்குறாங்க. அம்மா அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதான். சரி சரி உள்ளே வா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு? இல்லை ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் உள்ளே போயிருப்பீங்க. மேடாண்டிக்கு என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக தோணுது. ஸோ அவங்க அப்படியே தான் அவங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படி தான் ரூமுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படி மேடாண்டி என்னமோ திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னமோ ஒரு விஷயம் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. என்கிட்ட இப்போ சொல்லிடலாமா, இல்லை அவள் கஷ்டப்படுவாளா, ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கா, நாளைக்கு சொல்லிடலாம், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ட்டு மேடாண்டியும் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, பட் ஆனால் அவங்க அங்கே போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே போய் தூங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப மனசு உருட்டிகிட்டே இருக்குது அந்த விஷயத்த சொல்லணுன்ட்டு. ஸோ அப்படி தான் இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ மார்னிங் போல் நீங்கள் அப்படி தான் உங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் அவங்களும் உங்களை கிளப்பி விட்டுட்டு அப்படி போகிறாங்க. ஆனால் அவங்க ஈவினிங் போல் வயன்மா கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வரியா அப்படின்றாங்க. ஏம்மா இன்றைக்கி ஏதோ அதிசயமா அப்படின்றீங்க. மேடாண்டி பார்த்துட்டு இல்லைம்மா உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும், அப்புறம் சும்மா வீட்டு சாப்பாடே சாப்பிட்றோம்ல, கொஞ்சம் வெளியே சாப்பிடலாமே அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே போயிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் உங்கள் ஸ்கூலை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஸோ அப்படி தான் மேடாண்டி உங்களை அழகாக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பார்க்குறீங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஸோ அங்கே தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அங்கே தான் அப்படியே நல்லா ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் அவங்க மேடாண்டி ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அம்மா உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன், ஏன் எனக்கு இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கான விஷயம் தான்மா இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு மேடாண்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. வயன்மா சொல்லுங்கம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், அது நீ உண்மையாக ஏற்றுப்பியா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு மனசு உருட்டுது வயன். ஏன்னா அதை வெளியே சொல்லியே ஆகணும். ஏன்னா எவ்வளோ நாள் நானும் மறைக்கிறது. அம்மா நீங்கள் என்னன்றது விஷயம் சொல்லுங்கள். அது வயன். ஸோ வாங்க அப்படியே அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஸோ ஆக்சுவலி வயனோட அம்மா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க ஒன்றும் வயனோட உண்மையான அம்மா கிடையாது. மேடாண்டி தான் வயனோட உண்மையான அம்மா. ஸோ மேடாண்டிக்கு அப்போ தான் குழந்த பிறந்திருக்கும். ஸோ அவங்க வழியில் துடிச்சிட்ருக்கும் போது தான் என்னோட பேரண்ட்ஸ் அந்த சைட் போயிருப்பாங்க. லைக் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. ஸோ மேடாண்டி வழியில் துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் என்னோட அம்மா இந்த வழியாக போயிருப்பாங்கல்ல. இப்போது மேடாண்டி ரொம்ப ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அவங்க அப்படி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியாக வயனோட அம்மா அப்பா 2 பேரும் போயிருப்பாங்க. ஸோ வயனோட அம்மாவுக்கு இது லைட்டாக காதில் விழுந்திருக்கும். ஸோ அவங்களும் இப்போது அப்படியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அந்த மேடாண்டி கத்திட்டு இருக்காங்க பெயினில். ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அங்கே ரொம்ப துடிச்சிட்ருக்காங்க. ஸோ பிரசவ வழியில். ஸோ இப்போ அப்படி தான் வயன் அம்மா புஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மேடாண்டி வேறு வழி இல்லாமல் புஷ் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்தா நீங்கள் அழகாக குழந்தை பிறந்துடுது உங்களுக்கு. ஸோ ஊர் உலகம் எல்லாமே உங்களோட அம்மா, அதாவது உங்களோட வாடகை தாய் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது மேடாண்டிக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் குழந்தைய நீங்களே வளர்த்துக்கோங்க, நான் வேணா உங்கள் வீட்டில் வேலை செஞ்சு இருந்து பார்த்துக்கிறேன் வயனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வயனோட வாடகை தாய் அம்மா அப்பா இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களும் வயனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வீடு கொஞ்சம் ஒரு ரிச்சுன்னு சொல்ல முடியாது, மீடியம் அளவுக்கு தான். ஸோ மிடில் கிளாஸ் தான் வயனோட ஃபேமிலி. ஸோ அதனால் வயனை அப்படி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. மேடாண்டி அங்கே வயனோட வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் வயன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவ்வளோ கேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வயனோட அம்மாவுக்கு என்னன்னு தெரில, சீரியஸாக அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அப்போது வயனோட அப்பா தான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா அழகாக வளர்த்துட்டு இருந்திருப்பார் வயனை, ரொம்ப பாசமாக. மேடாண்டி அப்படி தான் எப்போ பார்த்தாலும் உங்களை எட்டேருந்தே பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்களோட வாடகை தாய் தான் வந்து உங்களோட உண்மையான அப்பா அம்மான்றது. மேடாண்டி உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க தான் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் சொன்னதுக்கப்புறம் அப்படி கண்ணில் டீயர்ஸ் நிற்கிது உங்களுக்கு. அப்படியே இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். ஸோ அப்படியே சொல்லிட்டு உங்களை மன்னிச்சிருவான் என்னம்மா, அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் உன் முகத்தில் அந்த ஹாப்பினஸ் போய்டும் தான். நானே ஆல்ரெடி ஒரு ஏழை, அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதனால தான் நான் எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லலை, சாரி வயன்மா அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் தான் என்னோடய உண்மையான அப்பா அம்மாவா, எல்லாமே நீங்கள் தானா அப்படின்ட்டு வயன் அப்படி போய் மேடாண்டியை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்புறம் என்ன அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ வயன் ஏம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, அப்போது எனக்காக தான் எல்லாமே செஞ்சியா அப்படின்னு நீங்கள் மேடாண்டியை பற்றி கேட்குறீங்க. ஸோ அப்படி தான் வயன் கேட்டதுக்கப்புறம் அந்த மேடாண்டியும், அம்மா வயன்மா உன்னை ரொம்ப நான் அக்கறையாக பார்த்துக்கிட்டேன், உங்கள் அப்பா இறந்தாருன்னு சொல்கிறல்ல, அவர் இறந்துலாம் போகலை, யாரோ அவங்களை கொண்டுட்டாங்க, என்ன சொல்கிறீங்க? ஆமாம்
உங்கள் அப்பா ஒரு ஒரு 50 லட்சம் கடன் வாங்கிட்டாரு. அதில் உங்கள் அப்பா தாங்க முடியாமல் உட்காண்ட்ருக்கும் போது அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க உங்கள் அப்பாவை கூட்டு போய் உங்கள் அப்பாவை ஒரேடியாக கொன்று போட்டுட்டாங்க. அதனால தான் உங்கள் அப்பா இறந்துட்டார். ஆனால் ஊர் உலகெல்லாம் அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ஏன்னா அவர் கடன் வாங்கிட்டாரு, அதை சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. கிடையாது, அவர் யாரோ கொன்னுட்டாங்க. அதனால தான் நான் உன்னை ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு யாராவது தப்பாக இதை பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லிடுண்ணா அப்படின்னு மேடை ஆண்டி சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா, ஏம்மா எனக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மேடை ஆண்டி பார்த்துட்டு, உலகமே நீ தானம்மா வயன், உன்னோட உண்மையான அப்பா ஒரு சரியான குடிகாரன், அவன் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் வேற ஒரு பொண்ணு கூட. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன், எந்த வேலையும் இல்லாமல் அப்படியே தான் இருந்தேன். அப்போ தான் உன்னோட வாடகை தாயான உங்கள் அப்பா அம்மா வந்தாங்க. அவங்க வந்து உன்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் தான் எட்டிருந்து உன்னை பார்த்துக்கிட்டு வாயின்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் தெரிய வந்தோடனே நீங்கள் ஓடி போய் உங்களை ஹக் பண்ணிக்கிறீங்க நல்லா. ஸோ அப்படி தான் அந்த டைம் போகுது. ஸோ அப்படி தான் நீங்களும் மேலே ஆண்டி ஜாலியாக பேசிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ ஃபைனலி நீங்கள் 11th முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ 12th நீங்கள் போகணும். ஸோ 11th ரிசல்ட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. தென் ரிதம் நீங்கள் அப்புறம் ரியா 3 பேருமே இப்போது 12th ஸ்டார்டிங் போகிறீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் போகிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, அதுவும் போயிருக்கும் நல்லா. ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் தனியாக வந்துட்டுருக்கீங்க. யாரோ அகெயின் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் அப்படி தான் ஃபாஸ்ட்டாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் வீட்டுக்கிட்ட வந்துட்டுருப்பீங்க. சடனாக என்னன்னு தெரியல, ஒரு பிளாக் கலர் கார் உங்கள் முன்னாடி நிற்கிது. நீங்கள் பார்க்குறீங்க, பயந்துட்டீங்க. ஸோ அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அங்கே இருக்க ஒரு ஆள் வந்து அப்படியே உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, யார் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க பார்த்துட்டு, என்ன யாரும் தெரியலையா, நந்தா மாஃபியா கிங் அப்படின்றான். உங்களுக்கு அந்த மாஃபியான்ற வேர்டை கேட்ட உடனே, மாஃபியாவா, இல்லை என்னை விட்டுருங்க, நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படி பின்னாடி உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். பேபி கேர்ள், நீங்கள் எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு வழியாக தானே போயிட்டுருப்பீங்க. ஸோ டைரக்ஷன் மாற்றிட்டு பயத்தில் அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே ஓடுறீங்க. இப்போது பின்னாடி அவன் அப்படி பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். நீங்கள் பயத்தில் அப்படி ஓடிட்டே இருக்கீங்க அந்த ஃபாரஸ்ட்டில். ஸோ ஃபைனலி ஒரு இடத்துல வந்து நல்லா இடிச்சிக்கிட்டீங்க. ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ நான் எப்படி தப்பிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கீழே உட்காண்ட்ருக்கீங்க. ஃபைனலி அவனுக்கு வந்துட்டான். அப்படியே உங்களை முன்னாடி நீசை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே பார்க்குறான். எங்கே ஓட்டுற பேபி கேர்ள், உடனே நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி நீ மாட்டிக்கிட்ட, வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுருங்க, நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. அவன் அப்படி என்ன பண்ணுறான், உங்கள் கையை நல்லா பிடிச்சிட்டு க்ரிப் பண்ணுறான். நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவன் பார்த்துட்டு, டோன்ட் கால் மீ சார், ஐ எம் ஜேகே, ஜஸ்ட் கால் மீ ஜேகே ஆர் ஜங்குக் அப்படின்றான். இல்லை என்னை விட்டுருங்க, நீங்கள் அம்மா தேடுவாங்க. அம்மா இந்த கிரிஞ்சு வேலை பேசுகிற வேலை வச்சுக்காது, வா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்ருக்கான். நீங்கள் வேணாம் வேணாம் விட்டுருங்க ஜங்குக், விட்டுருங்க ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், வேணாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஆனால் ஜங்குக் கேட்குற மாதிரி இல்லை. அப்படி தான் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஒரு கடத்தில் அப்படியே தான் அவன் கையை கடிச்சிட்டு ஓடுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படி கேட்காம உங்களை அப்படியே எப்படியோ ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டான். நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேல்ல, வா அப்படின்ட்டு அப்படி உங்களை என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே அவனை அழைக்கா தூக்கிக்கிறான் உங்களை. ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஜங்குக்கோட ட்ராப்லேருந்து அப்படியே வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கான்ல. ஸோ நீங்கள் அப்படி தான் ஜங்குக் ஜங்குக் கத்திகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு கடத்தில் சவுண்டே இல்லைன்னு ஜங்குக் அப்படியே உங்களை என்னென்னு ஏதுன்னு சொல்லிட்டு கீழே விட்டுறான். விட்ட ஒரே வேகம் தான், அப்படியே ஓடிட்டீங்க. ஸோ ஜங்குக் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் உங்களுக்கு பிடிக்கவே முடியல. நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. ஜங்குக் தேடிட்டே இருக்கான். பட் ஆனால் இங்கே கிடைக்கல. பேபி கேர்ள், இங்கே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை பின்னாடி நான் பிடிப்பேன் அப்படின்ட்டு. அப்படி தான் அவன் அப்படி போயிருப்பான். நீங்கள் அப்படி தான் அப்படியே வெளியே வரீங்க. ஸோ நேராக வீட்டுக்கு ஓடி வரீங்க. நைட் ஆகிடுச்சு. இப்போ மேடை ஆண்டி தேடிட்டுருக்காங்க.
ஏன் இன்னும் வாங்கி வரல, ஐயோ என்னாச்சோ என் பிள்ளைக்கு அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, ஏன்னா அவன் பிடிச்ச இடம், தென் அப்படியே உங்கள் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது உங்களை சுற்றி, உங்கள் முட்டியில் அங்கே இங்கேன்ட்டு ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி தான் வரீங்க, ஓடி போய் மேடான்ட்டி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு வயன்மா வயன்மா என்னாச்சு அம்மா, யாரோ என்ன என்ன அப்படி சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. ஐயோ நீ நல்லா ஸ்கூலுக்கு போகாத வயன்மா, கொஞ்ச நாள் லீவ் போட்டுரு. இல்லைம்மா ஓட முடியாது, நிறைய ஒர்க் இருக்குது. யாரும்மா அது, யார் இப்படி பண்ணுற, மாஃபியா கிங்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, யாரும்மா அவங்க அப்படின்னு சொல்லணே. இப்போ மேடாண்டிக்கு புரியுது, மாஃபியா கிங்னா ஜங்குக் தான், சியோலே அவன் தான் பெரிய மாஃபியா, அவன் எப்படி நம்ம பொண்ணை பிடிக்கிறான் ஏன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டவுட் ஆகுது. சரி நீ 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 பயப்படாத, ஒன்றும் இல்லை, என்ன அம்மா இருக்கு, அம்மா ஹக் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த மொமெண்ட்ஸ் போகுது, அப்படி உங்களை தூங்க வச்சுறாங்க, நீங்கள் அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி தான் ஒரு மார்னிங் ஆகுது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, லீவ் போட்டிங்க. ஸோ ரிதம் அண்ட் ரியா அவங்க மட்டும் போயிருப்பாங்க, நீங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க. ஸோ அப்போது அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் நேற்று நைட்டு நடந்ததை நினச்சி அப்படி ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்க. இப்போது மேடாண்டி வந்துட்டு வயன்மா சாப்பிட்லாம் வா, அம்மா இப்போ வா வாம்மா அப்புறம் சாப்பிட்லாம் வா அப்படி சொல்கிறாங்க. என்ன வயன்மா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு மேட் கேட்குறாங்க. நீங்கள் இல்லைம்மா அது என்னன்னு தெரியல, நேற்று நடந்ததெல்லாம் நினச்ச பயமாக இருக்குமா அதான் அப்படின்ட்டு இப்போது உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. இப்போ அவங்களும் சரி சரி நீ எதுக்கும் பயப்படாத, நீ வீட்டில் கொஞ்ச நாள் இரு, சரி ஓகே காலை காட்டு அப்படின்றாங்க. நீங்களும் இப்போ காலை காட்டுறீங்க. பார்த்தா லைட்டாக கொஞ்சம் அந்த பொண்ணுலேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகுது. அவங்க பார்த்துட்டு பாரு ப்ளீட் ஆகுது அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் காலை லைட்டாக ஒரு சேர் மேலே வச்சு அப்படியே அவங்க அழகாக அப்படியே ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அம்மா அப்படின்றீங்க. சொல்லும்மா, எங்கள் அம்மா இருந்தால் கூட இவ்வளோ நல்லா பார்த்துருப்பாங்கன்னு தெரில, ஆனால் நீ என்னை நல்லா பார்த்துக்கிறம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேடாண்டி பார்த்துட்டு அதெல்லாம் என்னம்மா அப்படின்ட்டு அப்படின்னு ஆயில்மெண்ட் கொஞ்சம் போட்டுட்ருக்காங்க. சரி சாப்பிடு, வெளியே எங்கேயும் போகாதேன்னா அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு ஈவினிங் டைம் போல் மேடாண்டி கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் கிச்சனில். நீங்கள் அப்படி தான் பால்கனியில் உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அப்படி ஸ்டார்ஸ்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் அப்படி தான் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் கிளம்பி போகிறீங்க. மேடாண்டி பார்த்து போயிட்டு வாமா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி தான் போகிறீங்க காலையிலே. ஸோ அப்படி தான் இப்போ நீங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரமாக ஆகி பஸ் காணும். ஸோ ரியாவும் காணும், ரிதமும் காணும். ஸோ நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மட்டும் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ எகுத்தாப்பில் ஒரு பிளாக் கலர் கார் நிற்கிது. நீங்கள் அந்த காரை பார்த்தாலே அன்றைக்கி நைட் நடந்ததே அதுதான் உங்களுக்கு நினப்பு வருது. நீங்கள் அந்த பிளாக் காரை பார்க்கல, டக்குன்னு அப்படியே வேறு எங்கேயோ பார்க்குறீங்க. தென் பஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அப்படி தான் அப்படியே உங்களோட ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் போல் வரீங்க. ஏன்னா அந்த பிளாக் காரை பார்க்குறீங்க, அது உங்கள் கூடயே ஃபாலோ பண்ணுது. உங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் அந்த பிளாக் கார் வருதுன்ற மாதிரி. ஸோ அப்படி தான் நீங்கள் அந்த பிளாக் காரை பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதே போல் தான். ஸோ நீங்கள் ஆஃப் டே போல் தான் உங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் ஆஃப் டே போல் வெளியே வரும்போது அந்த பிளாக் கார் நிற்கிது. ஸோ அந்த பிளாக் கார் கிட்ட என்ன தான் ஏதுன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. கிட்ட போனால் பிளாக் காரில் யாரும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே ஒரு ஸ்மோக், அந்த புகை வரும்ல, ஸோ அது மட்டும் அந்த பிளாக் கார் பின்னாடியிலேருந்து வருது. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜங்குக் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். ஹாய் பேபி கேர்ள் அப்படின்றான். நீங்கள் பயந்துட்டீங்க. நீ அன்னைக்கு என்ன கிட்னாப் பண்ண தானே அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே தான் நீங்கள் அப்படி பார்த்துட்டு அவனை சொல்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு யா நானே தான் அப்படின்றான். நீங்கள் விட்டா போதுனா சாமின்ட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஜங்குக் பார்க்குறான். எவ்வளோ வேணா ஓடு, ஆனால் நீ எனக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவன் அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியிருப்பான். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஈவினிங் டைம் போல் ஒரு கார் வந்து நிற்கிது. அதாவது நீங்கள் போயிட்டுருக்க வழியில் தான் ஒரு கார் நிற்கிது. ஸோ அந்த காரை ஸ்கிப் பண்ணி போகிறீங்க. ஏய் எங்கே போகிற அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க, யார் நீங்கள் அப்படி கேட்குறீங்க. அவங்க அப்படியே உங்கள் மூஞ்சில் ஒரு பிளாக் கலர் மாஸ்க்கை போட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் விடுங்கன்னு கத்துறீங்க. பட் ஆனால் அதில் அந்த ஸ்ப்ரே இருந்தனால ஸோ அப்படியே மயக்க போட்டிங்க. அவங்க உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே மேட ஆண்டிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இன்னுமே காணும், எங்கே தான் வயன் போவா அப்படின்னு சொல்லிட்டு ரிதமுக்கு கால் பண்ணார். ரிதமும் இல்லை வயன் வரல, அவள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரியா கிட்ட கேட்டாலும் அவளும் அதே தான் சொல்கிறா. இப்போ மேட ஆண்டிக்கு பயமாயிடுச்சு. ஸோ அப்படியே அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ஸ்கூலில் முடிச்சுட்டு ஒரு வழியாக வருவீங்க. ஸோ அந்த வழியை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, அது உங்களோட தான். ஸோ
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு யார் உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது அப்படி தான் வேறு வழி இல்லை. வயனம்மா இங்கே அழுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த வழியா ஜங்குக் போயிருப்பான். ஸோ அப்படி பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஜங்குக்கு தெரியும் அது வயனோட அம்மான்னு. என்னாச்சு அப்படி கேட்குறான். என் பொண்ணை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு இப்போ வயனம்மா கெஞ்சுறாங்க. இப்போ ஜங்குக்கும் என்னது வயனை கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறான். இப்போ மேட் ஆண்டி பார்த்துட்டு ஆமாம் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்கக்கிட்ட போனால் கண்டிப்பாக என்னை கொன்னுடுவாங்க, எனக்கு என்னை விட்ட வேறு யாருமே கிடையாது, ப்ளீஸ் கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம கெஞ்சிட்ருக்காங்க. சரி நான் உங்கள் பொண்ணை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஜங்குக் இப்போ என்ன பண்ணுறானா அப்படி தான் கார் எடுத்துகிட்டு இப்போது என்னோட அம்மா ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க, அதாவது மேட் ஆண்டி ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் வரான் ஜங்குக். ஸோ அங்கே வந்து பார்த்தா நிறைய கார் நிற்கிது, எல்லாம் ஒட்டஞ்சு போய் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, லைக் கார்பேஜ் மாதிரி தான் இருக்குது அந்த ஏரியாவே. ஸோ ஜங்குக் அப்படியே தான் அவன் காரை வெளியே போட்டுட்டு அப்படியே வரான் உள்ள. இங்கே உங்களை பார்க்கலாம், உங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் கத்திட்டுருக்கீங்க விடுங்க விடுங்கன்ட்டு. அவங்க யாரும் அப்படியே தான் சில மாதிரி உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்லையே நீ நல்லா நாட்டுக்கட்ட மாதிரி தான் இருக்க அப்படின்றான். இப்போ அப்படியே தான் நீங்கள் என்னை விடுங்க, என்னையே கிட்னாப் பண்ணிக்கிங்க. உன் அப்பா என்கிட்ட 50 லட்சம் லோன் வாங்கினான், கொடுக்கவே இல்லை, தந்துட்டு போக சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். என் அப்பா இறந்து எத்தனை நாள் ஆகுது, இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் அழறீங்க. செத்துட்டானா பர்றா, நம்ம தான் போட்டு தள்ளணும்ல. ஐயோ மறந்துட்டேன், கொஞ்சம் மறதே அதிகமாக இருக்குது. பரவாயில்ல அம்மா சொல்லக்கூடாது, அப்போ நல்லா தான் அவனை வளர்த்துருக்கான் அப்படின்ட்டு உங்களை பேடாக டச் பண்ண வரான். ஸோ இப்போ அப்படியே தான் அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. உங்களை ஒருத்தவன் பேடாக டச் பண்ண வந்துருப்பான்ல, ஸோ அப்படியே உங்கள் முன்னாடியே உங்கள் காலில் விழுந்துடுறான். ஏன்னா ஜங்குக் அப்படியே சுட்டுட்டான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் கையில் அப்படியே கன்னை வச்சுட்டு அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அங்கே ஒரு ஹெட் இருப்பான், அவன் அப்படியே பார்த்துட்டு அவனை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி. ஓ மாஃபியா கிங் ஜான் ஜங்குக், பிள்ளைய காப்பாத்துக்கு நீ வந்திருக்கியா அப்படின்ட்டு அந்த ஹெட்டு கேட்குறான். இப்போது ஜங்குக் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டான். இப்போ அந்த ஹெட் மட்டும் தான், ஹெட் அப்படியே ஜங்குக் மேலே அந்த கன்னை வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஜங்குக் அப்படி தான் அவளை விடு அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் சொல்கிறான். விட்டுறதா, முதல்ல இவ்வளோ போட்டு தள்ளுறேன், அவன் அப்போ போட்டு தள்ள மாதிரி இவ்வளையும் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு இப்போ அவன் அந்த ஹெட் இருப்பான்ல. ஸோ அப்படியே உங்கள் மேலே அந்த கன்னை வைக்கிறான். நீங்கள் ஜங்குக் காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படி தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படி டேய் கையெடு, அவள் தலையில் அந்த கன்னை எடு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். முடியாது அப்படின்ட்டு அப்படி அதை ஆன் பண்ணலான்னு வரான். அப்படியே ஜங்குக் ஹெட்டை சுட்டிருப்பான். பட் ஆனால் ஹெட்டு உங்களுக்கு அதை ஆன் பண்ணியிருப்பான்ல. ஸோ அவன் சுட்ட வேகத்துக்கு அது வந்து ஜங்குக் மேலே லைட்டாக அந்த புல்லட் பட்டுரும். ஸோ லைட்டாக ஜங்குக்கோட ஷோல்டரில் பட்டுச்சு. அப்படின்னு சொல்லி ஜங்குக் கீழே வந்துட்டான். நீங்கள் அப்படியே உங்கள் கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜங்குக் ஜங்குக் எழுந்துறீங்க ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிட்டான். நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் எனக்கு ஒன்றும் இல்லை, தப்பிச்சு போ அப்படின்றான். நீங்கள் இல்லை நான் போக மாட்டேன், உங்களை காப்பாற்றி தான் போகுவேன், என்ன காப்பாற்றுனீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தான் அங்கே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு, இல்லை ஜங்குக்கு அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்கள் அம்மா நீங்கள் 2 பேரும் அப்படியே அழகாக ஜங்குக்கு அப்படியே தூக்கிக்கிறீங்க. ஜங்குக்கு ஷோல்டரில் தானே பட்டிருக்கு. ஸோ ஜங்குக்கால நடக்க முடியுது. ஸோ அப்படியே ஜங்குக்கு கேரி பண்ணி அப்படியே ஜங்குக்கோட காரில் போட்டுட்டு இப்போ உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே கார் டிரைவ் பண்ண தெரியும். ஸோ அவங்க அப்படியே தான் கார் டிரைவ் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜங்குக்கு அட்மிட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி தான் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. டாக்டர்ஸ் அப்படியே தான் ஒரு சின்னதாக சர்ஜரி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அப்படின் போது ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்மளை ஒரு காப்பாற்றிருக்காரு. அவருக்கு இப்படி யாரோடய உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்கள் அம்மாவை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை வேணுமா அப்படின்ட்டு உங்கள் ஆண்டி அப்படி தான் உங்கள் அம்மா ஸோ உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அங்கே உள்ள ஐசியூலேருந்து செம்ம சவுண்டு கேட்குது, வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த டோருக்கு வெளியே லைட்டாக ஒரு ரவுண்டு இருக்கும்ல. ஸோ அங்கே அது வழியாக பார்க்கலாம். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க ஜங்குக்கு அப்படியே சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்த மட்டும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கு துடிச்சிட்ருக்கான் வழியில். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா பார்த்துட்டு
அயன்மா என்னாச்சு? இல்லை அங்கே ஸ்ட்ரிச்சஸ் நடக்குது, அதான் அவர் கத்துறாரு அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு அப்படியே வெளியே வராங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உட்கார சொல்கிறாங்க. நீங்கள் ஜங்குக்கை போய் பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்யூ ஜங்குக் அப்படின்றீங்க. இருக்கட்டும். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அங்கே தான் இருக்கேன்னு அப்படின்னு இப்போது நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் அப்படி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் அம்மா தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி தான் நடந்த விஷயத்த ஜங்குக் சொல்கிறான். உனக்கு ஓகே தானே அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். இல்லை எனக்கு ஓகே தான். உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்டு அப்படியே டச் பண்ணலான்னு வரீங்க. டச் பண்ணாத, வலிக்குது அப்படின்றான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு பார்த்து ஒன்றும் ஆகாது, நான் உங்களுக்கு டேப்லெட்லாம் பெயின் கில்லர் டேப்லெட் தரேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு தரீங்க. ஸோ அவனும் அதை போட்டுட்டு படுத்துட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே உங்கள் அம்மா சரி ஜங்குக் ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு இப்போ நீங்களும் உங்கள் அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஜங்குக் பார்க்குறான். அவனுக்கு இருக்க உங்கள் மேலே அவன் லவ் ஃபாலோ ஆகிட்டுருக்கான். ஆனால் ஏன்னு அவனுக்கு தெரியல. பட் ஆனால் அவன் உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டேங்கிறான். அதாவது அவன் உங்கள் மேலே விழுந்துட்டான்றது. இப்போ நீங்கள் ஜங்குக் இப்படி ஆனதோடனே உங்களுக்கு என்னமோ துடிக்குது. இதெல்லாம் நீங்கள் ரிதம் கிட்ட சொல்கிறீங்க. என்னது, உனக்கு இந்த மாஃபியா கிங் ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு ரிதம் கேட்குறா. கத்தாதடி, பொறுமையாக சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் நீ வேறு ரொம்ப லக்கிடி, உனக்கு போய் ஒரு மாஃபியா கிங் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் விட்டவனை கொலையே பண்ணலாம். ஏய் என்னடி சொல்கிற? ஏய் உனக்கு தெரியாத, மாஃபியா படம்லாம் பார்க்க மாட்டியா? அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. தென் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காது. அவங்க சிங்கிளாக இருந்தே இந்த உலகத்தை ராஜா மாதிரி காட்டில் சிங்கம் இருந்தால் அது எப்படி தனியாலாம் செய்யும், அதே மாதிரி தானே இந்த மாஃபியாலாம். அதனால தான் இந்த மாஃபியாங்க எதை வேணால் செய்வானுங்க அவனுங்க பொழப்ப நடத்துறதுக்கு அப்படின்னு தான் சொல்கிறான். ஏய் அப்படிலாம் இருக்காது, இந்த மாஃபியா நல்ல மாஃபியாமாக தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ரிதம் கேட்குறா. வயன் என்ன மாஃபியா மேலே ஃபாலோ ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜங்குக் மேலே ஃபாலோ ஆகுறது இப்போ ரிதம் மூலயமா உங்களுக்கு தெரிய வருது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ஜங்குக் மேலே ஃபாலோ ஆகிட்டீங்கன்னு. ஆனால் மாஃபியா தான் மேரேஜ் பண்ண மாட்டாங்களே, அப்படி எப்படி நான் ஃபாலோ ஆனாலும் அவர் என்ன மேரேஜ் பண்ணிப்பாரா அப்படின்னு கேட்குறீங்க. ரிதம் வாய்ப்பில்லடி அப்படின்றா. என்னடி அதுக்கு ஏதாவது சொல்லடி அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாவை கேட்குறீங்க. சரி என்ன சொல்லணும் அப்படின்னு ரியா கேட்குறா. இல்லை அவர் எப்படியே நான் அவர் மேலே விழ வைக்கிறது அப்படின்னு இப்போது நீங்கள் ரியாட்ட கேட்குறீங்க. அவளும் நிறையா சொல்கிறா. இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். உங்கள் அம்மா கிட்ட அப்படி பேசி நைஸாக போய் ஜங்குக்கு போய் பார்த்துட்டு வந்துரு. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, கண்டிப்பாக ஃபாலோ ஆகிடுவான் அப்படின்னு இப்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. உண்மையாகவே வா? உண்மையாடி உனக்கு சாரி வேர் பண்ண தெரியும்ல அப்படின்றா. தெரியும், அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுறான். பட் ஒர்க் ஆகலைன்னா வச்சுக்கோங்க, அவனை அடித்து கொண்டு வேண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஒர்க் ஆகலைன்னா பேசிக்கலாம். ஸோ நீ இப்போ கிளம்பு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறா. ஸோ நீங்களும் ஓகேன்ட்டு இப்போ அப்படி தான் வெளியே வந்துட்டுருக்கீங்க உங்கள் ஸ்கூலில் விட்டு. ஸோ அப்படி தான் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா நான் ஜங்குக்கை போய் பார்த்துட்டு வரவான்னு கேட்குறீங்க. எங்கே போவ, உனக்கு வீடு அட்ரஸ் தெரியுமா? தெரியும். வேணாம் வயன், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, வேண்டாம்மா ப்ளீஸ்மா, என் மூலயமா அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்திருக்கு, இப்போ போய் பார்க்காம போனால் எப்படி நல்லாவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி எதாவது பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு அழகான சாரீ வியர் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆமாம் எதுக்கு சாரீ வியர் பண்ணுற அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தான் பார்த்துட்டு வந்தலான்னு. சரி எதாவது பண்ணு அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு அழகான சாரீ, அது நைஸாக இருக்குது. ஸோ தம்ப்லைனில் போடுறேன், அதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ வியர் பண்ணிவிட்டு அப்படி தான் ஜங்குக்கோட வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக் அப்படி தான் உட்காந்துருக்கான் அவனோட ஹாலில். ஸோ அவன் இப்போ அப்படி தான் ஹாலில் உட்காந்துட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு டோர் பெல் சவுண்ட் கேட்குது. என்னடாது, நம்ம வீட்டுக்கு டோர் பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அப்படியே அழகாக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான். வயன் நீ என்ன இங்கே பண்ணுற? ஜங்குக் உங்களை பார்க்க தான் வந்திருக்கு. என்ன பார்க்கவா? எதுக்கு? இல்லை உங்களுக்கு தானே அடிபட்டுச்சுல்ல, அதனால தான் பார்க்கலான்னு வந்தேன். இந்தாங்க ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஜங்குக் பார்க்குறான். எதுக்கு இதெல்லாம்? இல்லை என்னால் தானே உங்களுக்கு இதெல்லாம், அதான் உங்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போகலான் தான். இல்லை எனக்கு இது வேணாம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்ட ஒரு மாதிரியே பேசுகிறீங்க. ஜேக்கிக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை என்ன ட்ரை பண்ணுற? இல்லை நான் எதுவும் ட்ரை பண்ணலையே அப்படின்னு நீங்கள் அப்படியே கேஷுவலாக அவன் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜங்குக் பார்க்குறான். யாரா இவ வந்தா அப்படி உள்ளே போயிட்டே இருக்கா. இப்போ ஜங்குக் அப்படி தான் இப்போ தான் அவங்கள டாப் டு பாட்டம் பார்க்குறான். என்ன சாரி வியர் பண்ணியிருக்கா, எதுக்கு வியர் பண்ணுறா
அப்படின்ட்டு ஜங்குக் பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படி தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் கிச்சனுக்கு நேராக போய் ஜங்குக்கு பனானா மில்க் ஷேக் போடுறீங்க. ஸோ அவனுக்கு அது பிடிக்கணும் உங்களுக்கு முன்னாடி தெரியும் போலக்கு. ஸோ அப்படி தான் அதை போட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படி தான் உட்காந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இந்தாங்க பனானா மில்க் ஷேக், உங்களுக்கு பிடிக்கும்ல? ஆமாம் எனக்கு பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியும் ஜங்குக், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றீங்க. ஜங்குக் அப்படியே உங்ககிட்ட வந்து அதை வாங்கலான்னு வரான். டக்குன்னு அவனுக்கு கை வலிக்குது. அப்படின்னு என்னாச்சு? இல்லை கை வலிக்குது, கொஞ்சம் கிட்ட வாயேன் அப்படின்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கிட்ட வரீங்க. டக்குன்னு அந்த பனானா மில்க் அப்படி உங்கள் மேலே ஊற்றிக்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் ஆசையாக போட்டு அது எல்லாமே உங்களோட நெக்கு தென் உங்களோட ட்ரெஸ் மேலே லைட்டாக அது விழுந்துருச்சு. ஜங்குக் பார்க்குறான். ஸோ அவனுக்கு இப்போது உங்கள் மேலே அப்படியே லைட்டாக டெம்ட் ஆகுது. அவன் அப்படி உங்களே பார்க்குறான். சரி ஜங்குக்கா, நான் இன்னொன்று போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி எழுந்திரிக்கிறீங்க. ஜங்குக் அப்படி உங்களை பிடிச்சி எடுத்துக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. அப்படி அவனோட கை அப்படி உங்கள் ஹிப்பு கிட்ட போகுது. நீங்கள் ஜங்குக்கா அப்படின்றீங்க. பயமுட அப்படின்றான். நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மேலே ஃபுல்லாக பனானா மில்க் ஊற்றிருக்கு. ஸோ அப்படி அவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் நெக்கில் இருக்கும்ல, ஸோ அப்படி தான் அதை லிக் பண்ணி எடுக்கிறான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு என்னை செடியூஸ் பண்ண தானே வந்திருக்க அப்படின்றான். இல்லை அப்படின்றீங்க. எனக்கு தெரியும் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை க்ரிப் பண்ணுறான், கிள்றான். நீங்கள் ஜங்குக்கா அப்படி கத்துறீங்க. பயம் முடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட டார்க்காக அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கு மேலே விழுந்துட்டீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்கள் மேலே விழுந்துட்டான். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஜங்குக் அப்படி தான் அவனோட கை உங்கள் ஹிப்பு கிட்ட இருக்கும்ல, ஸோ அப்படியே நேராக அவங்க செஸ்ட்டு கிட்ட போகுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படி உங்களையே பார்த்துக்கிட்டு உங்கள் செஸ்ட்டை பிடிக்கலான்னு போகிறான். நீங்கள் அப்படி கை தட்டி விட்டுட்டு அப்படியே ஏந்திரிச்சிடுறீங்க. ஜங்குக் அப்படி வித்தியாசமாக உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி ஓடுறீங்க ரூமுக்கு. ஜங்குக் பார்த்துட்டு ரூமில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணுறியா? வரையிற அவன் கையில் அடிப்பட்டதெல்லாம் கவனிக்கலை. அவன் மட்டும் ஓடி வரான். நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படி உங்ககிட்ட வந்து ஓடாத நில்லுன்றான். முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஓடுறீங்க. எவ்வளோ தூரம் ஓடுவேன்? இது என் வீடு, எங்கே ஓடினாலும் என்கிட்ட தண்ணி வருவேன் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா விடுங்க அப்படின்றீங்க. ஜங்குக் கேட்கவே இல்லை. உங்களை கடைசியாக பிடிச்சிட்டான். நீங்கள் அப்படி ஜங்குக்கே பார்க்குறீங்க. செடியூசிங்க. ஜங்குக் அப்படி உங்கள் மேலே விழுந்துட்டானே சொல்லலாம். ஸோ உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். ஜங்குக்கை வேணான்றீங்க. வேணாம்மா, என்னை செடியூஸ் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கல, வா எதாவது பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அப்படி உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் ஜங்குக்கா வேண்டாம் அப்படின்றீங்க. வேணாம்மா எனக்கு வேணுமே அப்படின்ட்டு உங்கள் மேலே லைட்டாக பனானா மில்க் அங்கங்கன்னு விழுந்துருக்கும்ல, எல்லாத்தையும் லிக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு ஜங்குக்கும் எல்லாமே அந்த நைட் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் ஃபோன் கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ ஃபோன் அடிக்குது ஹால்லேருந்து. நீங்கள் ஓடி வந்து உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா அது உங்கள் அம்மா தான். ஐயோ அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா எங்கே இருக்க வயன்? ரியா வீட்டில் இருக்கம்மா அப்படின்னு போய் சொல்கிறீங்க. சரி சீக்கிரம் வா, வெளியே போகலாம் அப்படின்றாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு சரிம்மா வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்க வரீங்க. ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி ஜங்குக்கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் கை பிடிச்சிட்டு இன்னொரு ரவுண்ட் மட்டும் உண்டு அப்படின்றான். வாங்குவேன், அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்கு பார்த்துட்டு ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்றான். ஜங்குக்கா பேச டைம் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படி கிளம்புறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்டு அப்படியே வந்து பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ஜங்குக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா எதுக்கு ஒரு மாதிரியாக நடக்கிற அப்படின்றாங்க. ஏன் நான் நல்லா தானே நடக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக நடக்கிறீங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வயன் எங்கே போய்ட்டு வர? அம்மா அது எனக்கு புரிஞ்சிச்சு, ஜங்குக்கு வீட்டுக்கு போயிட்டு வரியா அப்படின்றாங்க. நீங்கள் அம்மா அது போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க கூட பண்ணிட்டேன் அதானே அப்படின்றாங்க. அம்மா அது ஏன் இவ்வளோ அவசரம்? ஏன் அம்மாவே நான் அதை தான் பண்ணலான்னு நினச்சேன், பட் நீயே அதுக்குள்ளே அவசரப்பட்டியே அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஜங்கு கிட்ட பேசலாம் தான் வந்தேன். பட் ஆனால் நீயே ஜங்கு கூட எல்லாம் முடிச்சிட்ட. அப்புறம் என்ன, உனக்கு ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே அம்மாவோட வேலை அப்படின்றாங்க. நீங்கள் ஓடிப்போங்கம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜங்குக்கு பிடிச்சி போச்சு. ஜங்குக்கு உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டானோ உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க பார்க்குறாங்க ஜங்குக்கு நல்ல பையன்தான். அவன் மாஃபியாவில் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் கெட்ட பையன் சொல்லக்கூடாது. அவன் எல்லாருக்கூடயும் அப்படி இப்படியே வச்சுருப்பான் தான். ஏன்னா மற்றவங்க அவன்கிட்ட அப்படி இருக்கனால தான். ஸோ பிரச்சனை இல்லை, ஜங்குக் நல்ல பையன்தான். அவனை இன்றைக்கி ஈவினிங் நம்ம டின்னருக்கு வர சொல்லு
பேசலாம் அப்படின்றான். நீங்கள் ஓடிப்போங்கம்மா, நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, ஜங்குக் வரான். ஸோ அப்புறம் என்ன, ஜங்குக் நீங்கள் உங்கள் அம்மா எல்லாமே இந்த கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது மேட் ஆண்டி பார்த்துட்டு "ஆ, தம்பி ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத" அப்படின்னு நான் மேட் ஆண்டி சொல்கிறாங்க. நீங்களும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லுங்க ஆண்டி. வயன் இப்போ தான் ஸ்கூல் முடிக்க போகிறா, அவள் 12th. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, அதை பற்றி நான் பிரச்சனை இல்லை. பட் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவள் ஸ்கூல் தான் படிக்கிறா, உங்களுக்கே நல்லா தெரியும். அவள் ஒரு காலேஜ் 3rd இயர் வரும்போது அவள் ஏமை முடிக்கட்டும். நான் கையோடு அப்படியே ஒயனை உங்கள் கூட சேர்த்து வச்சிடுறேன். ஏன்னா நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒயனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நான் அவளுக்கு அமைஞ்சு கொடுக்கணும். அப்புறம் என் பேர பசங்களெல்லாம் எனக்கும் பார்க்கணும் ஆசையாக தான் இருக்குது. அதனால கொஞ்ச நாள் அவள் என் வீட்டிலே இருக்கட்டும். நீங்கள் வேணால் அவளை வந்து பாருங்கள், காலேஜ் போகும்போது அவளை விட்டுட்டு போங்க. அந்த மாதிரி வேணால் பண்ணுறீங்களா அப்படின்னு இப்போ ஒயனை அம்மா கேட்குறாங்க. அதாவது மேட் ஆண்டி கேட்குறாங்க. நீங்கள் அப்படி உங்கள் அம்மா பார்க்குறீங்க டியரி ஐஸோட. ஸோ மேட் ஆண்டி இப்படி சொன்னோன்னே கேட்கும். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான். வயன் உனக்கு ஓகேவா அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். நீங்கள் ஓகேன்றீங்க. ஸோ அப்புறம் என்ன, அப்படி தான் டேஸ் இயர்ஸ்லாம் போகுது. ஸோ ஃபைனலி நீங்களும் உங்கள் 3rd இயரை முடிச்சிட்டிங்க. ஸோ 3rd இயர் முடிச்சதுக்கப்புறம் கிராஜுவேஷன்லாம் வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இப்போ உங்கள் ஆண்டி ஜேகே கிட்ட மேரேஜை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்புறம் என்ன, உங்களுக்கு ஜங்குக்கும் மேரேஜும் ஆகிடுச்சு ஃபைனலி. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் செம்மையாக லீட் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் நீங்கள் நார்மலான ஒர்க் போயிட்டுருக்கீங்க, ஒரு பக்கம் ஜேகே அவனோட மாஃபியா தொழிலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இயர்ஸ் மந்த்ஸ்லாம் போகுது. உங்களுக்கு ஃபைனலி நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஜேகே எந்த ஒர்க்கும் போகிறதே கிடையாது, உங்களை ஒர்க் பண்ணவே விட மாட்டேங்கிறான். என்ன இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணிக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு அப்பா இல்லைன்ற ஃபீலிங் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். ஸோ இப்போது அது ஜேகே அது இல்லாத மாதிரி பண்ணுறான். ஒரு அப்பா இருந்தால் என்ன பண்ணுவார் பொண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறான். ஸோ அப்படி தான் உங்களுக்கும் குழந்தை பிறக்குது, ஒரு அழகான பேபி பாய் பிறக்குறாங்க. ஸோ அப்புறம் என்ன, உங்கள் லைஃப்பை செம்மையாக லீட் பண்ணுறீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்படி இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போனால் தான் அடுத்தடுத்த ஸ்டோரி போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ லைக் தென் கமெண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. எப்பயும் போல் ரிட்டன் ஹலோ ஹார்ட் மட்டும் போடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்றத. பிடிக்கும் நம்புகிறேன். தென் ஓகேடா, நம்ம நாளைக்கு ஜிம்மனோட ஒன் ஷாட் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும், அதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலன்னா அபோட்டில் கொடுத்துருக்க சர்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, மிஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.